எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி நமக்கு 25 என்ன மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் காலையில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா 25,950 தான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த மிட் பாயிண்டில் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 25,913 ஹையாகவும் லோவாகவும் 27,600 வந்து ஹையாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இப்போ இந்த மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு கால் சைடில் 25,950 வந்து 98.75 இருந்துச்சு. அதே மாதிரி பி சைடில் புட் சைடில் பார்த்திங்கன்னா 52 இருந்துச்சு. ஸோ இது கால் சைடில், இது புட் சைடில். அதேமாதிரி ஐவி பாருங்கள் 12, இங்கே ஐவி பாருங்கள் 10 இருந்துச்சு. ஸோ இந்த ஐவி என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதே மாதிரி காமா பார்த்தீங்கன்னா காமாவும் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த காமா வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு, இது டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு நிஃப்டியோடைய சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டு படி பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் ரேஞ்ச். நமக்கு இந்த ரேஞ்சில் தான் நமக்கு இன்றைக்கி எல்லாம் நடந்திருக்குது. அப்போ இந்த இதில் என்ன மாதிரி நடந்திருக்கு நிஃப்டியை பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்த ரேஞ்சு படி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்த ரேஞ்சு 27,960, 27,600, இது வந்து 27,913. ஸோ இந்த 3 ரேஞ்சுக்குள்ள தான் இன்றைக்கி நிஃப்டியை பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஆரம்பித்தது வந்து இங்கே க்ளோஸ் பண்ணதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி இங்கே கன்சால்டேட் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஷூட் ஆகிருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய இது. ஸோ அப்போ வந்து மேலே போனது வந்து திடீர்னு கீழே இறங்கிட்டு ஸோ கீழே தான் ட்ரெண்ட் எடுக்க போகுதுன்னு வச்சா மேலே போயிருக்குது. அப்போ கால் சைடில் மேலே தான் போகுது அப்படின்னு பார்த்தா இந்த ரேஞ்சை விட்டு தாண்டவே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்சு, ஹை ரேஞ்சு, இது லோ ரேஞ்சு. ஆனால் இங்கே லோ ரேஞ்சை உடைக்கவும் இல்லை. ஸோ அங்கேருந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ மேலே ட்ராவல் ஆனது திருப்பி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. ஸோ இந்த ரேஞ்சு கீழேயே கட் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே இறங்கிடுச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த நிஃப்டியோடையது. ஸோ இங்கே நிற்க முடியல, இங்கே கன்சல்டேட் பண்ணி நிற்க முடியல, திருப்பி கீழே ஆயிடுச்சு. சப்போஸ் இதில் சஸ்டெயின் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிஃப்டி பாசிட்டிவாக தான் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து நிறைய நியூஸஸ் இருந்தனால அது கீழே தான் இறங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நிஃப்டி காலை பாருங்கள். நம்ம ஏன் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நடந்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே நடந்துச்சா இந்த டார்கெட்டு போயிருக்கும். ஆனால் இங்கே இதுதான் நேற்றோடைய ரேஞ்சு. அந்த ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இறங்கி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி, ஆக்சுவலாக மந்த்லி எக்ஸ்பைரினால எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரினால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக கால் சைடில் டிகே கிடைக்கிது. அதே மாதிரி புட் சைட்லேயும் டிகே கீழே இறங்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன வருதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஸோ அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். இப்போ மேலே போதோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ ஆனால் நிஃப்டி இங்கே பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. இப்போ நிஃப்டி கீழே இறங்க புட்டு என்ன இருக்குது பாருங்கள், மேலே ஏறிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு நான் தான் காலையில் சொல்லியிருந்தேன், இந்த 5 பாயிண்ட் வந்து ஜாக்பாட் கால். இது ஜாக்பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் ஜீரோ டு ஹீரோ புட் சைடில். காலில் வந்து நமக்கு வந்து ஹை ப்ரீமியம் இருக்கிறனால நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே மார்க்கெட்டு மூவே ஆகலை. இது கீழேயே இங்கே சஸ்டெயின் ஆகியிருந்தால் மட்டும் சஸ்டெயின் மேலே போயிருந்தால் தான் நமக்கு ஓப்பனிங்கே வந்து டவுனில் இருக்கிறனால மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. இங்கே ஃபுல்லாக டிகே நடந்துருச்சு கால் சைடில். அதே மாதிரி இது நம்ம பார்த்துருக்க ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 29,550 ஸ்ட்ரைக் தான் பார்த்துருக்கோம் ரெண்டுமே. வேறு எந்த ஸ்ட்ரைக்கும் நம்ம செக் பண்ணல. எடுக்கிறது ஒரே ஸ்ட்ரைக் தான். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜாக்பாட் கால், இதுதான் ஜாக்பாட் கால். இப்போ இந்த ஜாக்பாட் காலில் இப்போ 5 ரூபா 50 காசு வெயிட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா இது வந்து 52 ரூபா வரையும் டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்து செகண்ட் டார்கெட்,
ரூ. 98. ஸோ ரூ. 52 வரையும் இது சஸ்டெயின் ஆகிருக்கு போயிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்தேன். நான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். நான் ஏன்னா சிபில் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான், நானே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்தேன். நானே ரியல் ட்ரேட் எடுக்கலை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி போகுது இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. எந்த இண்டிகேட்டரும் நம்ம போடாமல் வித்தவுட் இண்டிகேட்டரில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணி பார்க்குறோம். ஒரு லெவலை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெவல் தான் மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிகே இந்த கால், ஆனால் புட்டு டிகே ஆன மாதிரியே வந்துட்டு மேலே ஏறிடுச்சு. ஆனால் இங்கே டிகே ஆகிருக்குல, இந்த இடத்துல பாருங்கள் எல்லாம் கன்சாலிடேட் தான் நடந்திருக்கு. டிகேக்கு இது மேலே போயிருந்துச்சுன்னா, இந்த டிகேவுக்கு மேலே போயிருந்துச்சுன்னா இது மேலே தான் போயிருக்கும், இதுதான் பெரிய ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக டிகே கீழே இறங்கிச்சு. எப்போ மார்க்கெட் கீழே இறங்கும்போது இது வரையும் என்ன நடந்திருக்குன்னா ஃபுல்லாக டிகே. இது ஃபுல்லாக கால் சைடில் டிகே பண்ணிடுச்சு. ஆனால் புட் சைடு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து கீழே எடுக்கும்போது மேலே ஏறி ஷூட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ஜாக்பாட் கால் நீங்கள் நடந்துச்சு. இந்த எக்ஸ்பைரி வந்து முக்கியமான எக்ஸ்பைரி. ஸோ நல்ல மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஜாக்பாட் கால் சொன்ன மாதிரி அந்த லெவலில் தான் டச் பண்ணிவிட்டு போயிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், அந்த லெவலில் தான் டச் பண்ணியிருக்குது. தெரியுதுங்களா? கரெக்டாக பாருங்கள் 530 அந்த லெவலில் டச் பண்ணி தான் மேலேயே போயிருக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள், கீழே பார்த்தாலும் நிஃப்டியை பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலில் 26,030 அந்த லெவலில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவலில் தான் கீழே இறங்கி இருக்குது. இதெல்லாம் வந்து ரியல் டைமில் நம்ம பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்தால் தான் கரெக்டாக டச் பண்ணி கீழே இறங்கி இருக்குது. இந்த லெவலில் எப்போ பிரேக் ஆச்சா மேலே ஷூட் ஆகிடுச்சு எல்லாமே. ஏன்னா டிகே வந்து புட் சைடு பார்த்திங்கன்னா மேலேயே தான், இந்த லெவலுக்கு மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே. ஆனால் காலை பாருங்கள், டிகே ஆகி கீழே சர்றன்னு இறங்கிடுச்சு. ஏன்னா நிற்க முடியல, அதனால் கீழே இறங்கிடுச்சு அது. ஸோ இந்த வீடியோவில் இதுதான் இன்றைக்கி அனலைஸு. ஸோ முக்கியமாக இந்த நிஃப்டி அனலைஸ் ஏன் பண்ணி பார்க்குறோன்னா, நம்ம லெவலில் நம்ம எடுத்த லெவல் எப்படி இருந்துச்சு அதில். ஸோ அது பார்க்குறது தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த க்ரீக்ஸில் என்ன மாதிரிலாம் மாற்றம் நடந்திருக்குங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ, இந்த பேக்காட்டிகெல்லாம் வந்து ஜீரோ. இது வந்து இது காமா வந்து இங்கே இதுக்கு ஷூட் ஆகிடுச்சு, இதுக்கு வந்து ஜீரோவுக்கு போகுது. ஸோ டெல்டா வந்து இது ஜீரோ ஆகுது, இது ஹை போகுது. ஸோ ஐவி பார்த்திங்கன்னா இது ஹை போகுது, இது லோ போகுது கால் சைடில். அதே மாதிரி இங்கே ஓஐ 30 லட்சம் தான் இருந்துச்சு, இங்கே 1 கோடி பேர் இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் காலில் தான் போகுதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது புட்டில் இங்கே ஏறிட்டாங்க. கால் சைடில் நிறைய பேர் ஏறி புட்டை இறக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. இந்த சினாரியோவில் நல்ல ஜாக்பாட் ப்ரைஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 5.50 இங்கே 46 பாயிண்ட்டு, சாலிடாக 46 பாயிண்ட்ஸ் இதில் வந்து ப்ராஃபிட்டு இந்த ஜாக்பாட் காலுக்கு. ஸோ 0 to ஹீரோ யார் எடுத்திருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25,950 யார் எடுத்திருந்தாலும் பிஇசியில் 46 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு அதில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்ஸில், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.